வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு UFC 307 ஃபைட் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். மெயின் இவெண்ட் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா வெர்சஸ் கலில் ரவுண்ட்ரி ஜூனியர். இந்த ஃபைட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டியில் நடக்குது. உங்களுக்கு தெரியுற மாதிரி சொல்லணும்னா கமார் உஸ்மான் அலியான் வச்சு ஹெட்கி கடிச்சு முடிச்சிருப்பார்ல, ஸோ அந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ ஹை ஆல்டிடியூட் அது எந்த அளவுக்கு ஃபைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல, பட் ஆனால் நம்ம கிட்ட வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான ஸ்ட்ரைக்கிங் மேட்சப்ஸ் இருக்கு. ஸோ மெயின் கார்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் வெயிட் பவுட் ரொமன் டொலிட்ஜே வெர்சஸ் கெவின் ஹாலண்ட். கெவின் ஹாலண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் வெல்டர் வெயிட்ல ஃபைட் பண்ணியிருப்பாரு. 1.5 தௌசண்டோட ஒரு செம்மையான ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் கொடுத்துருப்பான். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டொலிட்ஜே வந்து ஆண்டனி ஸ்மித்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஷார்ட் நோட்டீஸ் வெயிட்ல லைட் ஹெவி வெயிட்ல வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் மிடில் வெயிட்ல வந்து ஒரு 2 லாஸ் இருக்கு. கெவின் ஹாலண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆம்பர் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு மைக்கேல் ஓலசன் செக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டரை. ஸோ இந்த ஃபைட்டோட ப்ரெடிக்ஷன் கோச். கெவின் ஹாலண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குங்ஃபு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பிளேயர். நல்ல ஸ்ட்ரைக்கிங் இருக்கு. அது 1.5 தௌசண்ட் கிட்டே ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. எக்ஸலண்டான அந்த பேட்டில் 2 பேர் பிளஸ் ஸ்ட்ரைக்கிங். அண்ட் தென் கிரவுண்ட் கேமும் இருக்கு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஆம்பார் கேம். ஸோ அது பயங்கர பிரேக் டைம் கொடுத்து அப்புறம் அதை பிரேக் பண்ணி முடிச்சு வின் பண்ணாரு. மைக்கேல் கியஸாவையும் சப்மிஷன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் வெல் ரவுண்ட் ஃபைட்டர் தான். ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா இதான் கார்டு அப்படிலாம் கிடையாது. எல்லா கார்டுமே மிக்ஸ் பண்ணி சண்டை போடக்கூடிய ஒரு ஃபைட்டர். ரீச் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு இவங்க 2 பேருக்குள்ள பார்க்க சொல்ல. ரோமன் டொலிட்ஜே பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வெல் ரவுண்ட் ஃபைட்டர், பட் ஸ்பீடு, எஜிலிட்டி அண்ட் தென் ஓவரால் மிக்ஸ்அப்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா கெவின் சைடில் தான் அது நல்லாவே இருக்கு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக ஸ்லோ ஸ்டார்ட் பட் கெவின் வந்து கண்டிப்பாக நல்ல மிக்ஸ்அப் பண்ணுவார். டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணுவார். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிக் பார்த்தீங்கன்னா கெவின் ஹாலண்ட் வின் பை டிசிஷன். எனக்கும் பார்த்தீங்கன்னா கெவின் ஹாலண்ட் மேலே தான் வந்து ஒரு ஃபேவராக இருக்கேன். பட் ஆனால் எந்த வெர்ஷன் ஆஃப் கெவின் ஹாலண்ட் வந்து உள்ளே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ்ஸியாக வந்து லேசியாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பஞ்சஸ்ல அந்த அளவுக்கு ஸ்னாப் இருக்காத மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு சில சமயம் அந்த மோட்டிவேட்டடாக வரும்போது எக்ஸைட்டிங்காக வந்து ஃபைட்ஸ் கொடுப்பான். ப்ளஸ் இந்த கிக்ஸ் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி கிரியேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணுவாப்ல. டொலிட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஷார்ட்ஸை பிக் பண்ணி கரெக்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர். ஆனால் அந்த அளவுக்கு கிறிஸ்பா ஃபைட் சண்டை போடுவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ளஸ் வந்து கேஜ் கார்னர்ல வந்து கிளின்ச் ஒர்க்ல கண்ட்ரோல் வைக்கிறது, கிரவுண்டு போனால் கண்ட்ரோல் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் தான். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட பிக்குமே கெவின் ஹாலண்ட் தான். பட் ஆனால் எனக்கு டவுட்டாகவே இருக்கு அவன் மேலே. ஸோ கெவின் ஹாலண்ட் பை டெசிஷன் தான். இந்த ஃபைட் கார்டில் நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்லின் வியரா வெர்சஸ் டேலா ஹாரிசன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். UFC 300 வந்து ஹாலி ஹோம் சப்மிஷன்ல முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபார்மர் PFL சாம்பியன். ஃபெதர் வெயிட்ல இருந்து இப்போ பேண்டம் வெயிட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பேண்டம் வெயிட் பவுட் தான். வியரா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைட் பானி கியன்சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டரை வந்து யுனானிமஸ் டெசிஷன்ல வின் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட்டோட ப்ரெடிக்ஷன் கோச். இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஹாரிசன் ஜூடோல 2 டைம்ஸ் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். அது மட்டும் இல்லாம PFL சாம்பியனா இருந்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்திருக்கு, டாமினண்டா இருந்திருக்கு. அதுவும் ஃபெதர் வெயிட்ல. அதுக்கப்புறம் இங்க பேண்டம் வெயிட் கட் பண்ணி அகைன் ஒரு ஃபார்மர் சாம்பியன் ஹோலிஹோமோட கொடுத்தாங்க ஒரு ட்ரையல் பாக்குறதுக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் அதையும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து டாமினண்டாவே முடிச்சாங்க சப்மிஷன்ல. அண்ட் தென் இப்ப கெட்லினோட கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் சான்ஸ் இருக்குன்றதை நான் பாக்குறேன். அதுதான் என்னோட மோஸ்ட்லி எல்லாம் யூசிக்கு வந்து ஹாரிசன் தான் டைட்டில் ஷாட். அதுக்காக தான் ஃபாஸ்டா புஷ் பண்றாங்க. அவங்க நல்ல ஸ்ட்ரைக்கிங் பேக்ரவுண்ட் இருக்கு, ஹெவி பவர், கிராப்லிங், கிரவுண்ட் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வெல் ரவுண்ட். வெயிட் அட்வான்டேஜ் சைஸ் பேண்டம்ல ஒரு ஃபெதர் வெயிட்ட போட்டு விட்டுருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்க. ஸோ இதுக்காக தான் ஃபாஸ்டா புஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் நல்லா போகும். கெட்லன் வந்து கொஞ்சம் நிதானமா சண்டை போடக்கூடாது. பட் கெய்லா ஹாரிசன் ஃபினிஷர், கண்டிப்பா ஃபினிஷுக்கு புஷ் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. என்னோட பிக் பாத்தீங்கன்னா கெய்லா ஹாரிஸ் பை ஃபினிஷ் தான். மோஸ்டா பாத்தீங்கன்னா சப்மிஷன் தான் ஆகும். ஏன்னா அதான் அவங்களோட பேக்ரவுண்டு. ஸோ அதனால பை சப்மிஷன் தான் எதிர்பார்க்கிறேன். மேபி ரவுண்ட் 2 சப்மிஷன். என்னோட பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேலா ஹாரிசன் தான். நம்ம பேசின சேம் பாயிண்ட்ஸ் தான். வெயிட் அட்வான்டேஜ் இருக்கு. கெட்லின் வியரா வந்து அவங்க டேக் டவுன் எடுக்கணும்னாலும் பாத்தீங்கன்னா இவங்க ஜூடோ நல்லா வெயிட்டை பார்த்து நல்லா திருப்பி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அதான் மார்க்கெட்டபிளா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா டைட்டில் ஷாட் கொடுப்பாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா ஹாரிசன் டைட்டில் அடிச்சா அமாண்டா நூனஸ் வந்து ஒரு அதான் நான் சொல்லுவேன். அமாண்டா நூனஸ் ஒரு ரெக்கார்டை மறுபடியும் பிரேக் பண்ணி இல்ல அது ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக தான் புஷ் பண்றாங்களோ என்னவோ எனக்கு தோணும். நூனஸ் திரும்பி வந்து அந்த ஃபைட் வந்து கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா இருக்கும். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். இந்த ஃபைட்ல வந்து ஹாரிசன் கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சிடுற மாதிரி இருக்கும். நூனஸ் வந்தா நல்லா இருக்கும். ஸோ என்னோட பிக்குமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஃபினிஷ் கண்டிப்பாக அந்த ஃபைட்டில் ஹாரிசன் எடுப்பாங்க அப்படின்றது தான். நான் ரவுண்ட் 2 TKO போகிறேன், சப்மிஷன் போல. ஸோ ரவுண்ட் 2 TKO கேலா ஹாரிசன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ் பேண்டம் வெயிட் பவுட் ஹோசே ஆல்டோ வெர்சஸ் மரியோ பட்டிஸ்டா, த லெஜண்ட் கிங் ஆஃப் ரியோ
வந்து ரிட்டர்ன் ஆறாரு. லாஸ்ட் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜானத்தன் மார்டினஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஸ்பெக்ட் பேண்டமிட் டிவிஷன்ல கம்பேக் ரிட்டைர்மெண்ட்ல இருந்து வந்து ஃபினிஷ் இல்ல டெசிஷன்ல வந்து முடிச்சிருப்பாரு. பயங்கரமான அண்டர்டாகா இருப்பாரு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி செம்மையான வின்னு எனக்குலாம் பயங்கரமா இருந்தது பார்க்க. மரியோ பட்டிஸ்டாவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ரிக்கி சிமோன். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் வந்து ரேங்க் ஆயிருக்காரு. ஸோ ஹோசி ஆல்டோ தான் வந்து ஒரு டெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலா நாங்க MMA பேசுவோன்ற ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் வீடியோ வரும். அதுல வந்து இந்த பேண்டம் வெயிட்டோட மொத்த ரோஸ்டரையும் எடுத்து நாங்க உட்காந்து 1 by 1 அனலைஸ் பண்ணுவோம். எல்லா ஃபைட்டர் பத்தி பேசிடுவோம். அப்ப பேசும்போது இதை பத்தி பேச நல்ல ஃபைட்டா இருக்குன்றது. ஸோ ஆல்டோ வந்து ஒரு வெட்டரன். ஆக்சுவலா ரிட்டையர்மெண்ட் ஆகல, ஆல் ஆஃப் ஃபேம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் கம்பேக் ஓகே, மறுபடியும் கடைசியா ஒரு ரன் இருக்கு போல டுவர்ட்ஸ் த பெல்ட். சம்திங் ஏதோ இருக்கு, சரி பாப்போம். ஆனா ஆக்சுவலா பர்ஃபார்மன்ஸ்லயும் எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்ல. அதுதான் விஷயம். அந்த ஏஜ்லயும் ஸ்பீட் இருக்கு, இந்த பிசிக் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றது. ஸோ நல்லாதான் போகும் அந்த மேட்ச். பட் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்பேக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே மாதிரி ஒரு வளர்ந்துட்டு வர ஃபைட்டர் தான் கொடுத்தாங்க. நல்லா ப்ரூவ் பண்ணாரு, நல்லாவே சண்டை போட்டாங்க. பட் அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் நிறைய அந்த கார்னர் பேஸ்லாம் தெரியும். ஒரு லெஜண்ட் கூட சண்டை போறதுனால ஹி ஸ்டார்டட் டு ரெஸ்பெக்ட் ஹிம், அட்மையர் ஆயிட்டாரு. ஆல்டோ கிட்ட சண்டை போறோன்ற ஒரு இதுல இருந்ததுனால அவரோட ஸ்கில்ல ஷோகேஸ் பண்ண முடியாத மாதிரி ஃபீல் ஆன மாதிரி தான் இருந்தது. என்னோட பழைய ஃபைட் வேற லெவல்ல இருந்தது. பட் பட்டிஸ்டா அந்த மாதிரி ஒரு ஆளா கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப செட்டில் ஆகி காமா இருந்து நல்லா சண்டை போடுறாரு. செம்ம ஃபாஸ்ட், நல்ல சின் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சைமன் கிட்ட நாக் டவுன் வாங்கியிருப்பாரு. பட் உடனே ரெக்கவர் ஆனாரு. அவன் 2-3 டேக் டவுன் எடுத்தான். அதுல இருந்து ஈஸியா ஸ்கிராம்பிள் ஆகி வெளில வந்தாரு. இப்படி நல்ல கிரவுண்ட் கேமும் இருக்கு. அந்த நிறைய ஷார்ட்ஸ், ஹெவி வால்யூம் த்ரோ பண்றாரு. எல்லாம் நீட்டா இருக்கு. காம்பினேஷன் நல்லா த்ரோ பண்றாரு. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா நல்ல மேட்ச். ஆல்டோட பிரைம்ல இருந்தானா இவங்க இருந்தா நல்ல மேட்ச். ஸோ அதுதான் இங்க பிரச்சனையே. ஆல்டோ என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா த்ரோ பண்ணா, 2 ரவுண்ட் நல்லா சண்டை போட்டாரு. அந்த 5 மினிட்ஸ் ரவுண்ட்ல அந்த 3.5 மினிட்ஸ் நல்லா இருக்காரு. அந்த லாஸ்ட் 1 மினிட் அப்படியே கொஞ்சம் டிராப் ஆகுது. பட் பாட்டிஸ்டா வந்து நல்லா போடுறாரு. அந்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் பட்டிஸ்டாவோட ஒரு கை ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த இடத்துல பிளே பண்ணுது. பட் ஸ்டில் ஆல்டோ விட்டு கொடுக்க மனசு வரல. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது எப்படி போகும்னு தெரியல. பட் ஆனா இப்போ ஸ்கேல் லெஃப்ட் ரைட் கம்பேரிசன் பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா பட்டிஸ்டா தான் வேற ஆப்ஷன் எனக்கு. ஆஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்டா எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அதுதான் தோணுது. ஸோ என்னோட பிக் பாத்தீங்கன்னா பட்டிஸ்டா வின் பை டிசிஷன். நாக்குக்கு சப்மிஷன்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் தலைவர் வந்து யாரு, ஐயோ வெராப் அவ்வளோ டேக் ட்ரை பண்ணாப்ல, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா டிஃபெண்ட் பண்ணாரு. ஷான் மேல ஒண்ணுமே பண்ண முடியல. பட் கண்டிப்பா அது கிரவுண்ட்ல போய் சப்மிஷன் ஆகுன்றது வந்து வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நாக் அவுட் ஆயிடுவாரா கேட்டீங்கன்னா இவர்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்டோ கிட்ட கிளீனா டபுள் கார்டு வச்சு பாக்ஸிங் நல்லாவே பண்ணுவாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலா தான் இருக்கு பாக்ஸிங்ல. ஸோ டிசிஷனுக்கு போகும். பட் வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால ஐ பிக் பட்டிஸ்டா. ஸோ எனக்கு வந்து பிக் நான் இப்போ வரைக்கும் சூஸ் பண்ணல. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி எனக்கு ஆல்டோ வந்து விட்டு கொடுக்க முடியல. லாஸ்ட் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் அப்பவே பாத்தீங்கன்னா நான் ஆல்டோ ஜெயிக்கணும் மார்டினஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றத விட எனக்கு ஆல்டோ ஜெயிக்கணும் தான் இருந்தது. ஜெயிச்சப்பெல்லாம் செம்மையா எகிரி குதிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல்டோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டைல் ஃபைட்டரா இருப்பாரு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாக்ஸிங் வந்து நல்லா இன்க்ளூட் பண்ணி நல்லா கார்டு வச்சு டப்னு மூவ் பண்ணி பாடி ஷாட்ஸ்லாம் நல்லா த்ரோ பண்றாரு. மேலேயும் நல்லா த்ரோ பண்றாரு. அந்த ஸ்பீட் மெயின்டைன் ஆயிருக்கு இந்த ஏஜ்லயும். பட் ஆனா ஒரு யங் ஃபைட்டர் பட்டிஸ்டா. ஸோ அந்த சின்ன கிராக் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். அதே சமயம் ஓல்டு ஃபைட்டர் ஆல்டோ. ஸோ ஓல்டு யங்ன்றத விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ பட் ஆனா சொன்ன மாதிரி பட்டிஸ்டா வந்து ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட் கேம் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டிலா இருக்கும் அப்படின்னு ஹேண்ட் டு ஹேண்ட் தான் மெயினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஷாட்ஸ். ஆல்டோவுடைய லெக் கிக்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட்டிஸ்டாக்கு. பிக்கு இதான் சொல்றது. பேசாம ஆல்டோ ஃபீல்லான்னு இருக்கு. ஏன் உனக்கு என்ன தோணுது? அது என்ன நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ண தான் போறோம். ஜஸ்ட் இந்த டைம்ல என்ன தோணுது அவ்வளவுதான். மைண்ட் பட்டிஸ்டா தான் சொல்லுது. பட் ஆனா எனக்கு வந்து ஆல்டோ. ஸோ நான் கோ வித் ஆல்டோ. ஹோசே ஆல்டோ பை டிசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் பேண்டம் வெயிட் பவுட் டைட்டில் வந்து லைன்ல இருக்கு. சாம்பியன் ரக்கேல் பெனிங்டன் வர்சஸ் ஹூலியானா பென்யா. இது வந்து பாத்தீங்கன்னா கோமெயின் ஈவென்ட் ஆஃப் UFC 307. பெனிங்டன் வந்து லாஸ்ட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா மைரா ப்ரூனோ சில்வா வந்து டிசிஷன்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஹூலியானா பென்யா வந்து பாத்தீங்கன்னா அமாண்டா நூனஸ் கூட லாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 2 years
2 இயர்ஸ் லே ஆஃப் அப்புறம் தான் இப்போ கம்பேக் ஆகிறாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல நூனஸோட ஒரு ட்ரைலாஜி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு இன்ஜுரின்றதுனால. அப்புறம் தான் நூனஸ் வந்து அல்டானா வந்து ஃபைட் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஃபைட் எப்படி போச்சு? இந்த ஃபைட் ஒரு நல்ல ஃபைட்டு சொல்லலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகி ஸ்லோவா பெனிங்டன் 6 வின் ஸ்ட்ரீக் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டெசிஷன் ரொம்ப ஸ்லோவா செட்டில் ஆகி சில ஷாட்ஸ்லாம் ஸ்லாப்பியா கனெக்ட் ஆகுது. அப்பப்போ காம்பினேஷன் நல்லாவே த்ரோ பண்றாங்க, எல்லாமே ஓகே. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா சாம்பியன் அமெண்டா நியூனன்ஸ் இருந்த இடத்துல பார்க்கறதுக்கு எனக்கு பெனிங்டன் வந்து ஷூஸ் வந்து ஃபில் பண்ணல. அதே அமெண்டா நியூனன்ஸ் கிட்ட பெனிங்டன் லாஸ். அமெண்டா நியூனன்ஸ் வந்து பெனியா வந்து சப்மிஷன்ல முடிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு கான்ட்ராவர்ஷியல் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் கோவிட் ரெக்கவர் ஆகி வந்து சரியா கேம்ப்ல ஸ்பேரிங் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனா ரீமேட்ச்ல அதே மாதிரி நல்ல டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸோட பெல்ட் ரீகெயின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பெனியா கிட்ட என்ன விஷயம்னா அவங்க ஸ்ட்ரைக்கு இவங்க 2 பேர் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஷாட் நறுக்குன்னு படுற அளவுக்கு பவர் இல்லை. பட் நிறைய ஷாட்ஸ் த்ரோ பண்றாங்க. பெனியா வந்து ஒரு டேக் டவுன் செட் பண்றதுக்கு இவங்க கிராப்லிங்குள்ள கொண்டு போறதுக்காக ஷாட்ஸ் நல்லா எங்கேஜ் பண்ணி அடிக்கிறாங்க. பட் அதுலயும் அக்யூரசி கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் கிராப்லிங் வைஸ்ல பாத்தீங்கன்னா பெனியாக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நல்லாவே கீழே எக்கச்சக்கமான சப்மிஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. கார்ட் போர்ஷன் நல்லா ஒர்க் பண்றாங்க. பெனியா கார்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா பெனிங்டன் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் கார்னர் நல்லா ப்ரெஸ் பண்றாங்க, ரெஸ்டிங் நல்லா அப்ளை பண்றாங்க, கேஜ் கார்னர் வச்சு நல்லா ஷார்ட்ஸ் த்ரோ பண்றாங்க. அந்த டைம்ல தான் வந்து இவங்க சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸ் நிறைய லீட் எடுத்து பாயிண்ட்டை ஸ்கோர் பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு பெனிங்டன் கேஜ் கார்னர்ல. பட் இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லா போகும், டீசெண்டா இருக்கும் 2 பேருக்குள்ள. என்னோட பிக்குன்னு வந்து இப்போ ஒரு டவுட்டா தான் இருக்கு. அது யார சொல்றது என்ன, இது 2 பேர் மேட்ச் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்றதா ஒரு கொஸ்டின் மார்க். சரி நீ சொல்லு, உன்னோட பிக் என்ன? இந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னா அது வந்து பெனியா கையில தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ரெக்லெஸ்ஸா என்ன சொல்றது, அந்த காஷன் நின்று பார்த்து இல்ல உள்ள வந்து நான் அடிப்பேன். ஸோ அப்போ அவங்க ஜெயிக்கணும்னாலும் இந்த ஃபைட் வந்து ஒரு டாக் ஃபைட்டா தான் ஆக்கணும். அவங்க கிட்ட ஹார்ட் இருக்கு. அது வந்து நூனஸ் ஃபைட்லயே நமக்கு தெரியும். அவ்வளவு அடி வாங்கியும் சரி, சப்மிஷன் டப்புன்னு எடுப்பாங்க. ரிப்பீட்டடா ஒரு ஷாட் பட்டுட்டே இருக்கும். அந்த ஃபினிஷ் எடுக்கணும், வின் பண்ணணும்ன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கா போனோம்னா பெனியா தான் வந்து ஏதாச்சும் பண்ணணும். பெனிங்டன் வந்து அதான் அந்த ரிதம் வந்து பிரேக் பண்ணும். இப்போ வந்து பெனியா வந்து ஒரு டாக் ஃபைட் ஆக்கி கிரேசியா வந்து நிறைய ஷாட்ஸ் த்ரோ பண்ணணும்னா பெனிங்டன் வந்து அவங்களோட கேம் பிளான் படி கிளின்ச் பண்ணி கேமை ஸ்லோ டவுன் பண்ணி ரிதமை பிரேக் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி கிளின்ச்ல எல்லாம் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் லேண்ட் பண்றாங்க. பவராலாம் இல்ல, ஆமா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஷாட்ஸ் பட் லேண்ட் ஆகுது, லெக் ஸ்டாம்ப்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கேம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஸோ பெனிங்டன் தான் எனக்கு தோணுது. இந்த ஃபைட் வந்து 5 ரவுண்ட் முடிஞ்சிச்சுன்னா பெனிங்டன் தான் அதிகமா. 5 ரவுண்ட்ஸ் வர போச்சுன்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. பெனிங்டன் ஆல்ரெடி சாம்பியன் சைட்ல தான் போகணுவாங்க. 5 ரவுண்ட் போனாலே கிளியர் டாமினேஷன் காட்டினா மட்டும்தான் சேலஞ்சருக்கு வின் வரும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். பெனியா வந்து நீங்க ஜெயிக்கணும்னா வந்து கண்டிப்பா டாமினேஷன்ல ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். என்னோட பிக்கு இது பிக்கே எடுக்க முடியல. பட் ஜெயிச்சா எனக்கு பெனியா ஜெயிக்கணும்னு தோணுது. ஸோ ஜெயிச்சா ஷி வின் பை டிசிஷன். அதான் என்னோட பிக்கு. ஸோ ஜூலியானா பெனா வின் பை சப்மிஷன். டிசிஷனுக்கு வாய்ப்பு இல்லை, பை சப்மிஷன். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெனியா ஜெயிச்சா நல்லா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா அடுத்து கேல ஹாரிசன் வந்துட்டு இருக்காங்க. சோ பெனியாவும் வந்து ஒரு ட்ராஷ் டாக்கர், ஹாரிசனும் வந்து ஓரளவுக்கு பேசுவாங்க கான்ஃபிடென்ட்டா. அந்த மேட்ச் பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நாங்க வந்து ஹாரிசன் ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருப்போம், ஹாரிசன் வின் பண்ணாங்கன்னா நூனஸோட கம்பேக். ஹாரிசன் வெர்சஸ் பெனிங்டன் பாக்குறதை விட எனக்கு ஹாரிசன் வெர்சஸ் பெனியா பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நூனஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிட் கிளாஸே புடிச்சு வச்சுட்டு செம்மையா ரூல் பண்ணாங்க. அதான் சொல்றாங்க, சரியான எல்லா கேமும் ஃபுல் ஸ்கேலா இருந்தது. பட் பாப்போம் இவங்க எந்த அளவுக்கு அதை பண்றாங்கன்றது. நான் வந்து பெனிங்டன் தான் போறேன். கண்டிப்பா ஃபினிஷ்க்கு வாய்ப்பு இல்லை, அது 100% சொல்றேன். 2 பேருக்கு டெசிஷன் தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பிளிட் டெசிஷன் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரக்கெல் பெனிங்டன் பை டெசிஷன் தான் என்னோட பிக். அடுத்து போயிடலாம். ஸோ மெயின் ஈவெண்ட்க்கு வந்தாச்சு. அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் கலில் ரவுண்ட்ரி லைட் ஹெவி வெயிட் டைட்டில் பவுட். ஸோ பெரேரா வந்து பயங்கரமான வின் ஸ்ட்ரீக்ல இருக்கா. லைட் ஹெவி வெயிட்ல வந்து ஜிரிய 2 வாட்டி முடிச்சாச்சு, ஜமாஹில் 1 வாட்டி முடிச்சாச்சு, எல்லாமே நாக் அவுட். ஸோ கலில் ரவுண்ட்ரி பாத்தீங்கன்னா அவருமே இப்போ வந்து ஒரு வின் ஸ்ட்ரீக் வச்சுதான் வந்து இந்த டைட்டில் ஷாட் கொடுத்துருக்காங்க. அன்டிசர்வ்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக்கிங் பேட்டிலா இருக்கும். ஸோ வந்து நான் பெருசா மைண்ட் பண்ணல, அன்கிளாய் கொடுத்துருக்கணும்னு தான் சொல்றேன். பட் ஆனா இந்த ஃபைட் எக்ஸைட்டிங்கா இருக்குன்றதுனால ஓகேன்னு தோணுது எனக்கு. நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜமால் ஹில் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் கலில் ரவுண்ட்ரியோட சண்டை போட வேண்டியதுதான். அப்ப அந்த ட்ரக் டெஸ்ட் அதெல்லாம்
அதுல மாட்டினது தான். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் கான்ட்ரோவர்ஷியல் டைட்டில் ஷாட் 1 இயர் கடைசியா சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா December 23 கிட்டத்தட்ட அக்டோபர் வந்துடுச்சு. 1 இயர் 10 months கிட்ட ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவரு ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான். எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் தான் 2 பேருக்குள்ள. ஓவராலா கம்பேரிசன் வச்சு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா கிக் பாக்ஸிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி நல்லா ஃபெயின்ஸை யூஸ் பண்ணி லெவல் சேஞ்ச் பண்ணி கீழே மேலே மிடில் செக்ஷன் எல்லா ஆங்கிள்லயும் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆளு. கரெக்டா ஷார்ட்ஸ் என்கேஜ் பண்ணி கரெக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய ஆளு. கலில் ரவுண்ட்ரி பாத்தீங்கன்னா நல்லா மொய்தே பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நிறைய ஷார்ட்ஸை வாங்கி ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ரொம்ப ஹெவியா அடிக்கிறாரு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு, எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு, குயிக்கா இருக்காரு. ஸ்டாண்ட்ஸை மாத்துறது. நான் லாஸ்ட் மேட்ச்ல ஜக்கோவிச் கிட்ட பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் நல்லா சண்டை போட்டாரு. பட் சவுத் பா தான் அவர் ஆக்சுவலா சவுத் பால ரொம்ப கம்ஃபர்டபுளா சண்டை போறாரு. அவர் ஷார்ட்ஸ் நல்லா ப்ரிசைஸா இருக்கு, நீட்டா இருக்கு. அதாவது அந்த ஷாட் படுது டேமேஜும் கிரியேட் பண்ணுது. ஹெவி ஷாட்ஸ் நல்லா ஹெவியா லேண்ட் ஆகுது. ஓவராலா இது நல்ல ஒரு மேட்ச் தான். எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்ல அன்டிசர்விங் அப்படின்னு சொன்னாங்க. போக போக தான் வந்து தெரியுது கலில் ரவுண்ட்ரியோட ஒர்த் என்னன்றது. மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலில் ரவுண்ட்ரி வந்து அந்த ஃபுல் எனர்ஜி. ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவல் டயர் தெரியுது, நமக்கு விசிபிளி தெரியுது. அலெக்ஸ் பெரேரா வந்து காமா கரெக்டா வந்து ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணுவார். அந்த லெக் கிக் வந்து லைட்டா அப்படியே அப்பப்போ வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு கரெக்டா வந்து ஆப்போனண்ட்டை வாட்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அந்த நாக் அவுட் ஷாட்டை வந்து செட் பண்றாரு. கலில் ரவுண்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அந்த பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நல்லா ஏறி நச்சுன்னு ஷாட்ஸ் வைக்கிறாரு, டேமேஜ் கிரியேட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரேரா வந்து அவருடைய பெஸ்ட் வெர்ஷன் வந்து இந்த ஃபைட்ல வரணும். அதுல எப்படி சர்வே வராங்க. கிக் பாக்ஸிங் அவட இதுவரை சண்டைப்பட்ட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுமையா அவங்க என்னென்ன த்ரோ பண்றாங்க, எங்க ஹெவியா இருக்காங்க, என்ன ஸ்டான்ஸ்ல இருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்றாங்க, இதை நோட் பண்றதுக்காகவே அலெக்ஸ் பெரேரா ஸ்லோவா தான் ஆரம்பிப்பாரு. அதுதான் அட்வான்டேஜ் கலிலுக்கு. ஸ்லோவா இருப்பான்னு சொல்லிட்டு ஃபுல் பேஸ்ல ஏறி 3 ஷாட் த்ரோ பண்ணா 2 பட்டா கூட பரவாயில்ல, 2 டேமேஜ். ஹெவியான ஷாட்ஸ் எல்லாத்துலயும் பவர் இருக்கு. அது எப்படி சொல்றது, ஸ்விங் ஆச்சு வச்சுக்கோங்க, நகர்ந்தாங்கன்னா பக்கத்து வரைக்கும் போகுது. இங்கெல்லாம் நிக்கல, கை அவ்வளவு தூரம் போகுது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் என்ன பண்ண போறா, கலில் அவன் ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் காட்டினா டேமேஜ் கிரியேட் பண்ணிடுறானா, இல்ல நல்லா அலெக்ஸ் ரீச்சை வச்சு ரேஞ்சை பிடிச்சி கலில ரீட் பண்ணிடுறாங்க. எந்த சைட் போகுதுன்னு தெரியல. நாங்க அது ஆக்சுவலா இன்னும் டீடைலா உங்களுக்கு டெக்னிக்கலா வந்து பிரேக் டவுன் பண்றோம். ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் போட்டுட்டு உங்களுக்கு சவுத் பா ஆர்த்தடாக்ஸ் இவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, ஃபைட் ஸ்டைல் எப்படி இருக்கு, நாங்க உங்களுக்கு எப்படி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், எங்க ஓப்பனிங் இருக்கு, அதை ஒரு கிளியரா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு எங்க ப்ரெடிக்ஷனை கொடுக்குறோம். ஸோ பேக்ரவுண்ட் மாத்தியாச்சு. நாங்க இப்போ வந்து டீடைலா பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு எங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட்ரி வந்து சவுத் பா. அலெக்ஸ் பெரேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர். ரவுண்ட்ரி கிட்ட ஒரு சின்ன வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சைட் லெக் கிக் வந்து நச்சுன்னு வைக்கிறாரு, ஸ்பீடா வைக்கிறாரு. அந்த செக் பண்றதுக்கு அந்த டைமே கொடுக்கறது இல்லை. ஒரு மேஜரான வெப்பன் அடிக்கடி யூஸ் பண்றது. சில நாக் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் கூட வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து செட்டப் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீட் ஹுக் ரைட் ஹேண்ட் பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்சுட்டு அந்த காம்போலயே வந்து ரியர் கிராஸ் ஒன்று, ரெண்டுமே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா லோட் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ இந்த பஞ்ச் வந்து அலெக்ஸ் கிட்ட லேண்ட் ஆச்சுன்னா, அலெக்ஸ் கிட்ட வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, சில சமயம் வந்து அந்த கார்டு லைட்டா இறங்குது. ஸோ நச்சுன்னு வச்சாருன்னா கொஞ்சம் ராக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரவுண்ட்ரிக்கு கொஞ்சம் அந்த சான்ஸ் இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் சவுத் பா மீட் பண்ணாலே சவுத் பா கிட்ட ஒரு பெஸ்ட் வெப்பனே எப்பெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் எங்கேஜ் ஆகிறாங்களோ அந்த லீடு ஹுக்கு ஃபாலோட் பை ரியர் கிராஸ், இதுதான் அவங்க வெப்பன். இதே தான் சேம் ஆர்த்தடாக்ஸுக்கும் சவுத் பா எப்பெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கும் லீடு ஹூக்கு கிராஸ் ரெண்டுமே லைன்ல இருக்கும். 2 பேருமே அதை யார் யூஸ் பண்ண போறாங்கன்றது. ஆனா கலீல் கிட்ட அது ஹெவியான ஷாட். ஏன்னா நேச்சுரலாவே சவுத் பாண்டினா அது 2 தான் நம்பியே இருக்காரு. அதனால ஃபுல்லா அடிக்கிறாரு. இன்சைட் டை கிக் நல்லாவே பண்றாரு. பட் அலெக்ஸ் வந்து நல்லா செக் பண்ணக்கூடிய ஆளு. கிக் பாக்ஸிங் பேக்ரவுண்ட் இருக்கு, ரீச் சண்டை போட போறாரு. அலெக்ஸோட மெயின் வீப்பன் காஃப் கிக். பட் அதை இப்ப யூஸ் பண்ண முடியாது என்ன ஸ்டான்ஸ். பட் இருந்தாலும் லீட் லைக்லயும் அடிக்கிறாரு, நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் நாட் லைக் ரைட் கிக் அளவுக்கு பவர் இல்ல. பட் ஓகே அந்த ஸ்னாப் இருக்கு ஜெரி கிட்ட நல்லா பண்ண முடியும் அது. பட் ரைட் அளவுக்கு இல்ல, அதுதான் அவர் மிஸ் ஆகுது. பட் 2 பேருமே லைக் கவி சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கிட்ட சண்டை பிடிக்காத விஷயம், அவரு இப்படிதான் சண்டை போடுவார். கார்டு இங்க இருக்கும். ஸோ நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ பேக் கிராஸ் ஃபாலோட் பை இந்த பவர் ஹேண்டை கொடுத்தாருன்னா நல்ல சான்ஸ் இருக்கு ரவுண்ட்ரி நாக் அடிக்கிறதுக்கு அலெக்ஸை. பட் அலெக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணி சண்டை போடுவாரு கண்டிப்பா. அவரும் அலெக்ஸ் கிட்ட அந்த ஒரு சின்ன ஹேபிட்டும் இருக்கு, லீன் பேக் ஆறது. லீன் பேக் நீங்க பஞ்சஸ் காம்போஸ் த்ரோ பண்ணும்போது கொஞ்சம் அப்படி லீன் பேக் ஆகிட்டு தான் வந்து கவுண்டர் பண்ணுவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஈஸி கிட்டே நாக் வாங்கி. ஸோ ரவுண்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோசிவா வந்து நச்சுன்னு ஒரு காம்போஸ் பண்ணிட்டாருன்னா அந்த கார்னர்ல போயிடுச்சுன்னா அது மட்டும். சோ அதையும் பார்க்கணும். அண்ட் தென் அலெக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிக் பாக்ஸிங் பேக்ரவுண்ட் இருக்கறதுனால இனிஷியல் ரவுண்ட்ஸ்ல கொஞ்சம் செட் பண்ணி அவரை அடிக்க விட்டு ஓப்பனிங் பார்த்து. கல்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு ஹூக் அடிங்க
பூக்கடி சொல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல வெளில போயிடுவாரு. ஆமா, பவரா நல்லா லோட் பண்ணி போயிடுவாரு. ஓப்பனிங் கிடைக்கும், இங்க கிடைக்கும். ஏன்னா இந்த ஹூக் தான் நம்ம வந்து ஜெரி கிட்டே பார்த்தோம், மிஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டோன் ஹேண்ட். ஸோ அது நல்லாவே ரெண்டு பேருக்குமே அந்த லீட் ஹேண்டுன்னும் போது அங்கதான் அந்த மணியே இருக்கு, அந்த ஃபைட் எங்க மாற போகுதுன்றது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கிங் பேட்டில், நல்லா என்டர்டெய்னிங்காவே இருக்கும். கண்டிப்பா இதை வந்து நாங்க அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலா அந்த ஃபைட்டு பாத்தீங்கன்னா ரைன்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ஏர்லி ரவுண்ட்ஸ்ல முடிட்டு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏர்லியராகவே நிறைய புஷ் பண்ணுவாரு, நல்லா ஹெவியா எல்லாமே த்ரோ பண்ணுவாரு. அலெக்ஸும் கிக் பாக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் செட்டில் ஆகி ஓப்பனிங்லாம் பார்த்துட்டு எங்க மிஸ்டேக் பண்ணுது அங்க ஸ்கோர் பண்ணி அவங்களை த்ரோ பண்ண வச்சு கவுண்டர் செட் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு. ரவுண்ட்ரிக்கு சான்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏர்லியரா. ஆமா, இப்போ வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரவுண்ட்ரி இஸ் வெரி டேஞ்சரஸ். பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா நான் 70% வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ரவுண்ட்ரி தான் கொடுப்பேன். அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், ஸ்பீடு, பவர் எல்லாமே இருக்கு. முய்தாய் பேக்ரவுண்ட் இருக்கனால கரெக்டா பண்றாரு. சில சமயம் வந்து ரியர் லெக் டாமினேட்டர் இருக்க, சில சமயம் ஃபார்வர்ட் வராரு, அட்ஜஸ்ட் பண்றாரு. ரவுண்ட்ஸ் போக டயர்ட் ஆக வந்து கார்டு இறங்கினாலும் ஹெட் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராரு. எந்த மாதிரி ஃபைட் ஸ்டைல் யூஸ் பண்றாருன்னு நமக்கு தெரியாது. கேம் பிளான் பண்ணிருப்பாரு தான் நினைக்கிறேன். ரவுண்ட்ரி ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல செகண்ட் ரவுண்ட்லயே வந்து புஷ் பண்ணி அலெக்ஸ் பெரேராவை வந்து ஃபினிஷ் பண்ணா மட்டும் தான் சான்ஸ். ஏன்னா அலெக்ஸ் வந்து கரெக்டா செட் பண்றோம் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 போகும்போதெல்லாம். எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஆக்சுவலா வந்து ரவுண்ட்ரியோட கோச் கூட சொல்லியிருப்பாரு அலெக்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஷூட் போவாருன்னு. ஏன்னா இசிகிட்டே ட்ரை பண்ணாரு அலெக்ஸ், ஜான் பால்ஜோவிச் கிட்ட பண்ண முடியல, பட் இசிகிட்ட ட்ரை பண்ணாரு, சக்சஸும் ஆச்சு. த்ரோஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா டீம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, பிரேக் எடுத்து நல்லாவே கிராப்லிங், அவரோட நிறைய கிராப்லிங் வீடியோலாம் பார்த்துருக்கோம், பிஜேஜே சப்மிஷன் போறதெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க ஈகோ இல்லாம ஸ்ட்ரைக்கிங் தான் பண்ணும், ஈகோ இல்லாம பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு டிரான்சிஷன் கேம்ல கொடுத்தாங்கன்னா அலெக்ஸோட இது வந்து செம்மையா எவால்வ் ஆயிடும். ஏதோ ஒரு 1 or 2 டேக் நான் எதிர்பார்க்கறேன் அந்த மேட்ச்ல வந்தா நல்லா இருக்கும். ரவுண்ட்ரி நல்ல டீம் டிஃபென்ஸ் இருக்கு, நல்லா ஹெவியா இருக்காரு. கேஜ் கார்னர் ரவுண்ட்ரி பாத்தீங்கன்னா டாலான ஆப்போனன்ட்டா தன்னோட ஹெட்டை வச்சு பிரஸ் பண்ணி நல்லாவே கண்ட்ரோல் பண்ண. முய்தாய் ஃபைட்ன்றதுல அந்த கிளின்ச் கேம் நல்லா வேற லெவல் இருக்கு. அங்கேயும் ரவுண்ட்ரிக்கு ஒரு நல்ல பிளஸ் இருக்கு ஆக்சுவலா. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அலெக்ஸ் கண்டிப்பா அவரை கிராக் பண்ணுவாரு. பட் அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் சர்வை பண்ணியே ஆகணும். கிக்ஸ் விழும், ஷார்ட்ஸ் ஹெவியா இருக்கும். அதுவும் ஷார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் கிரியேட் பண்ணுது ரவுண்ட்ரி. இது சும்மா டச் எல்லாம் கிடையாது, எல்லாமே டேமேஜ் ஷார்ட்ஸ் எல்லாமே. பட் அதை தாண்டி கண்டிப்பா வந்து அலெக்ஸ் வந்து 4th ரவுண்ட்ல முடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பிக்கு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா வின் பை த நாக் அவுட் இந்த 4th ரவுண்ட் சாம்பியன்ஷிப் ரவுண்ட்ல தான் எதிர்பார்க்கிறேன். என்னதான் நான் ரவுண்ட்ரி சைடு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்சன்டேஜ் மாத்தி சொன்னாலும் அலெக்ஸ்க்கு அகேன்ஸ்டா போகவே முடியாது. கண்டிப்பா அந்த லெஃப்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆக தான் போகுது. நான் வந்து ரவுண்ட் 3 ஃபினிஷ் போறேன். கண்டிப்பா வந்து ரவுண்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹைப்ல நச்சு உள்ள ஏறி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாரு. ஸோ வந்து ரவுண்ட் 3ல வந்து அலெக்ஸ் பெரேரா ஃபினிஷ் பண்றாரு அப்படின்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அலெக்ஸ் பெரேரா ரவுண்ட் 3 நாக் அவுட். ஸோ இதே ஃபைட் கார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் தாம்சன் ஃபைட் பண்றாரு, ஆர்கின் பக்லியை ஃபைட் பண்றாரு. இது வந்து ஒரு வெல்டர்வெயிட் பவுட். எனக்கு வந்து தாம்சன் வந்து பிடிக்கும், அந்த கராத்தே ஸ்டைல, ஒரு ஸ்ட்ரைக்கரு. லாஸ்ட் ஃபைட் வந்து ஷாவ்காட்டோட கொஞ்சம் லாஸ். பக்லி வந்து ஒரு பயங்கரமான ரைசிங் ப்ராஸ்பெக்ட், ரெஸ்லிங் பேக்ரவுண்டும் சூப்பரா இருக்கு, ஸ்ட்ரைக்குமே நல்லா பண்றாரு. அந்த ஃபைட் நல்ல ஃபைட் தான், பிரிலிமினரி கார்டுல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஃபைட்னா அந்த ஃபைட் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். அந்த மேட்சும் பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்றது. அது பிக்கு நான் பெருசா பார்க்கணும்னா மேட்ச் படி பார்த்தா பக்லி சைடு தான் போகணும். நீ சொன்ன மாதிரி தாம்சன் ஜெயிக்கணும் எனக்கு. அது வந்து நல்லா எல்லா ரவுண்டும் போட்டோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணட்டும். அதுதான் நான் பார்க்கறேன். நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மெயின் ஈவெண்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டோ வெர்சஸ் பட்டிஸ்டா. நாங்க வேற பிக்ஸ் வேற எடுத்திருக்கோம். நான் லெஜெண்ட் ஆல்டோ, அங்க வந்து ப்ராஸ்பெக்ட் பட்டிஸ்டா. ஸோ அந்த ஃபைட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃபைட் கார்டு பார்த்தீங்கன்னா October 6th சண்டே மார்னிங் 7:30 நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இன்ட்ராக்டிவா இருக்கும், ஃபன்னா போகும். அட் த சேம் டைம் இந்த ஃபைட் கார்டு வந்து நல்ல எக்ஸைட்டிங்கான விஷயம் நம்ம கொடுக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஜெயிச்சாலும் அப்படிதான் இருக்கும். பட் ஹாப்பி பார்ப்போம் அந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். தேங்க்யூ, பாய்.